ஹாய், வெல்கம் டு KTCA. இந்த வீடியோல நம்ம if exist எப்படி யூஸ் பண்ணணும் SQL சர்வர்ல, not if exist எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம truncate delete எப்படி SQL சர்வர்ல யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்திருந்தோம். அதை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல if existனா என்ன, not if existனா என்ன, அதோட பேசிக் சின்டாக்ஸ் என்ன, சில பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இதுல இருக்க இந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டிபி ஒன்று வச்சிருக்கோம்ல, அதை நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். இதுல ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் 49 ரெக்கார்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த if exist அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுல வந்து நம்ம டேபிள் இருக்கா, ஒரு ரோ இருக்கா, இண்டெக்ஸ் வச்சு எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் வர்ற மாதிரிலாம் நம்ம கண்டிஷன் கொடுத்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன சொல்றேன்னா, இஃப் எக்ஸிஸ்ட் இந்த இதுக்குள்ள இப்ப நம்ம இந்த இதை நடுவுல கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சிஸ்டம் டேபிள்ங்கிறது நம்மளோட டேபிள். ஓகேங்களா? இந்த டிபி இதுல வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், பிரிண்ட்ல டேபிள் எக்ஸிஸ்ட்னு இந்த இடத்துல நமக்கு வரும், இல்லைன்னா டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இங்க டேபிள் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் டேபிள். சோ இப்ப நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து டேபிள் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க காட்டுது பாருங்க. இந்த மாதிரி நமக்கு வரும். இப்ப வந்து இதுக்கு பதிலா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்ப இப்படி கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து எடுக்கிறோம். இஃப் எக்ஸிஸ்ட்ங்கிறது இதுதான் சின்டாக்ஸ், இப்படிதான் கொடுக்கணும். இஃப் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டு பேரந்தசிஸ்க்குள்ள நம்ம வந்து நம்மளோட கண்டிஷன் என்னவோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த சிஸ்டம் டேபிள்ஸ் அண்ட் வந்து நம்மளோட டேபிளோட பேர், இப்படி நம்ம இந்த டைப்ல நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் இதோட சின்டாக்ஸ். அண்ட் வந்து இதுல வந்து நம்ம வந்து இப்ப ரோ எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம நடுவுல இப்படி இதை மட்டும் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. செலக்ட் ஒன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா என்ன, ஸ்டூடெண்ட் ஐடி 5 இருந்துச்சுன்னா நமக்கு 1ன்னு நமக்கு வந்து டிஸ்பிளேல காட்டும். ஓகேங்களா? ரெக்கார்ட்ல நமக்கு காட்டும். இப்ப அதையே நம்ம இஃப் எக்ஸிஸ்ட் குள்ள கொடுக்குறோம். இப்ப இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஐடியை டெலீட் பண்ணிட்டு ரெக்கார்ட் டெலீட்டடுங்கிறதையும் எனக்கு காட்டுன்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா, அதாவது பிகின் கொடுக்கறதுக்குள்ள நம்ம கொடுக்குறோம்ல, இந்த பிகின் இந்த இதுக்குள்ள என்ன இருக்கோ அது வந்து இந்த கண்டிஷன் ஓகே ஆகுறதுக்கு நமக்கு அதான் சொல்லும். இல்லனா எல்ஸ் பார்ட்டுக்குள்ள பிகின் எண்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்ப இங்க இந்த பிகின் எண்டுக்குள்ள என்ன இருக்கு, ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் இருக்கு, அந்த மாதிரி நமக்கு காட்டும். ஓகேங்களா? இப்ப வந்து இப்ப 5ங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம இதை ரன் பண்ணும்போது நமக்கு 1 வந்துருச்சு. அப்பனா என்ன அர்த்தம், 5ங்கிற ஐடியில இருக்கிற ரெக்கார்ட் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப நமக்கு வந்து இப்ப பாருங்க, இங்க வந்து ரெக்கார்ட் டெலீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். 1 row affected, ரெக்கார்ட் டெலீட்டட், அதாவது டெலீட்டும் பண்ணிடுத்து, அந்த ரெக்கார்ட் டெலீட்டட்ங்கிற பிரிண்ட்டும் நமக்கு காட்டுது. இப்ப நம்ம இதுல வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5th ரெக்கார்ட் நமக்கு இருக்காது, டெலீட் ஆயிடுச்சு பாருங்க. 1 2 3க்கு அப்புறம் 6 வந்துடுச்சு. ஓகேயா? அப்ப வந்து அந்த 5th ஐடி உள்ள ரெக்கார்டு நமக்கு டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து இதே மாதிரி நாட் எக்ஸிஸ்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்ப இஃப் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டு நம்ம பேரந்தசிஸ்ல கண்டிஷன்ஸ் கொடுத்தோம்ல, அதே மாதிரி நாட் எக்ஸிஸ்ட்ல அங்க இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இங்க பிகின் எண்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம் பாருங்க, ஒரு டேபிள கிரியேட் பண்ணன்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்ப வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ங்கிறது நம்மளோட டிபில இல்ல. ஓகேங்களா? இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ்டம் டேபிள்னா இந்த சிஸ்டம் டேபிள் செக் பண்ணும், அதுல வந்து நேம் வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கும். அது இல்ல, நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அது இல்ல அப்படிங்கும் போது நமக்கு கிரியேட் பண்ணிடும். இந்த பிகின் எண்டுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் கிரியேட் பண்ண, அதுக்கு வந்து அட்ரஸ் ஐடி, ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட்னு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்ப இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இது ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இதை ரன் பண்ணலாம், வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஏன்னா அது இல்ல. சோ வந்து நமக்கு அது கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துலயும் அது வந்திருக்கும். இங்க பாருங்க, கிரியேட் ஆயிடுச்சு நம்மளோட டிபி வித் வந்து காலம்ஸ். பாருங்க, நம்ம கொடுத்த எல்லா காலம்ஸும் இங்க வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்ப வந்து அடுத்தது வந்து நான் வந்து நாட் எக்ஸிஸ்ட்ல நம்ம வந்து அதே மாதிரி நம்ம கண்டிஷனும் கொடுக்க முடியும். இப்ப வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இங்க என்னன்னு கொடுக்குறேன் பாருங்க, சிஸ்டம் டேபிள் கிடையாது. இந்த இடத்துல நான் வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ் எடுத்துக்க சொல்றேன், எல்லா வேல்யூஸ் எடுத்துக்க சொல்றேன். அதுல அட்ரஸ் ஐடி 1 இருக்கான்னு பார்க்க சொல்றேன். 1 இல்லைன்னா, ஓகேங்களா, அட்ரஸ் ஐடி 1 இல்லைன்னா 1 கிரியேட் பண்ணுன்னு நான் சொல்றேன். இப்ப ஸ்டூடெண்ட் ஐடியில நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ங்கிற டேபிள்ல நம்ம கிட்ட எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. சோ ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட இந்த அட்ரஸ் ஐடி 1ல இருக்கிறதுல
எந்த ரெக்கார்ட்ஸும் நமக்கு இருக்காது. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன பண்ணிடும், அதுக்கான வேல்யூஸ் நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப நீங்க இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வேல்யூவை அதுல ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நம்ம வந்து மாடிஃபையும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நான் இங்க என்ன சொல்றேன், இந்த இதுல வந்து நான் அட்ரஸ் மட்டும், ஸ்ட்ரீட் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஸ்ட்ரீட் வந்து இது என்ன இருக்கு, 1 2 3 மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஆனா நான் வந்து இதுல வந்து நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாலும் நம்மளால பண்ண முடியும். இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அதுல பாருங்க, நான் செட்டுங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்றேன். அப்டேட் செட். ஓகேங்களா? இது இந்த பேட்டர்ன்ல நம்ம கொடுக்கணும், இந்த சின்டாக்ஸ்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்டேட், எது அப்டேட் பண்றோம், நம்மளோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ங்கிறத அப்டேட் பண்றோம். செட் என்னவா செட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரீட்ங்கிற இந்த காலம்க்கு தான் நம்ம வேல்யூ மாத்த போறோம். அப்ப ஸ்ட்ரீட் ஈக்குவல் டு 555 நியூ ஸ்ட்ரீட்னு நம்ம கொடுக்குறோம். எதா இருக்கணும், இங்க கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அட்ரஸ் ஐடி 1க்கு சேஞ்ச் பண்ணேன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த பிகின் எண்டுக்குள்ள கொடுக்கறது இப்ப இதுல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அதை அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப ரன் பண்ணி பாருங்க, ஒண்டர் அஃபெக்டட்னு வந்துடுச்சு. இப்ப நீங்க இதை வந்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு ஆட் ஆனது, மாடிஃபை ஆனது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து இதுல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அது அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம வந்து இஃப் எக்ஸிஸ்ட், இஃப் நாட் எக்ஸிஸ்ட் வந்து நம்ம எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.